ஒரு சின்ன கதை சொல்கிறேன், நல்லா கேளுங்க. எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது புறா வாங்கணும்னு ஆசை. புறானா ரொம்ப பைத்தியம். நான் எங்கள் வீட்டாண்ட அந்த புறா பைத்தியத்தை யார் கொடுத்தான்னா, ஜோஸு ஜின்ஸா அண்ணன் இருக்கிறாங்க, 2 அண்ணன் தம்பிங்க. அவங்க தான் இந்த புறாங்களை வளர்ப்பாங்க. இந்த புறாவை வளர்க்கணுன்னு எனக்கு ஆசை. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 200 புறா இருந்தது. அந்த புறாலாம் அவங்க வளர்த்துட்டு வீடை காலி பண்ணிட்டு போனோன்னே, அவங்க காலையில் தீனி போடுறதுலேருந்து சாயந்தரம் தீனி போடுறதுலேருந்து நான் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் தான் பார்த்துப்பேன். ஸோ அவங்க வீடு காலி பண்ண போனோன்னே எனக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துல எனக்கு பிஸ்னஸ் எப்படி சொல்லி தராங்கன்னா, அவங்க வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு புறா வளர்க்கணும்னு ஆசை. நான் ஸ்கூல் போகும்போது 3 ரூபா பஸ் காசுக்கு வீட்டில் கொடுப்பாங்க. அதை சேர்த்து வைப்பேன். ஸ்கூலில் குஜராத் ஃபண்டு கலெக்ஷன் ஆகும். அந்த ஃபண்டுலேயும் நான் ஸ்கேம் பண்ணேன். அதுலேருந்து அந்த இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தான். அந்த குஜராத் ஃபண்டுலேருந்து ஒரு 30 ரூபா ஸ்கேம் பண்ணி ஷேர் ஆட்டோவுக்கு கோழி மார்க்கெட்டுக்கு வரணும். அப்போது நான் வீடு நியூ வாஷர்மேன்பேட்டில் இருந்தேன். அங்கேருந்து கோழி மார்க்கெட் வர்றதுக்கு 5 ரூபா ஷேர் ஆட்டோ. என்கிட்ட 40 ரூபா இருந்தது. 5 ரூபா ஷேர் ஆட்டோக்கு போச்சு. மீதி 35 ரூபா தான் இருக்குது. இப்போது நான் சீக்கிரமாக வந்துட்டேன், ஏர்லியாகவே வந்துட்டேன். ஆனால் புறா கடை எதுவுமே இல்லை. நான் எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன்னா 4 மணிக்கு கிளம்புனேன். நம்மக்குள்ளே எப்போவுமே ஒரு விஷயம் நம்மளை தாண்டி நம்ம பண்ணுறது என்னென்னா, நாளைக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோன்னு வைங்களேன், நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டோம். நம்ம பண்ண போகிற விஷயத்துக்கு ஆளாக நம்ம தான் ஏஞ்சி நிற்போமே. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு கேரக்டராக இருந்துட்டு நான் அந்த இடத்துக்கு போய் நிற்கிறேன். காலையில் 5 மணி போய் பார்க்குறேன், யாருமே இல்லை. நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்தோமான்னு ஆட்டோக்கார கேட்டேன், இதான் புறா வளர்க்குற இடம், விற்கிற இடமான்னு கேட்டேன். ஆமாம் இதான்ப்பான்னு சொன்னார். அப்போ நான் ஒரு இடத்துல உட்காந்து இருக்கிறேன். ஒரு ட்ரங்கன் மேனு என் பக்கத்தில் பத்துட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ணுற, யார் ராணி அப்படின்னு கேட்கும்போது, நான் புறா வாங்க வந்தேன். நான் டேய் யார் ராணி அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் புறா வாங்க வந்தேனா அப்படின்னு. ஏன் தம்பி இவ்வளோ சீக்கிரம் வந்துருக்குற அப்படின்னு. எனக்கு அவரை பார்த்தா, நான் சின்ன பையன் தானே. அப்போது நான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு இருக்கும். சின்ன பையன் தானே. அவரை பார்த்தோன்னா எனக்கு பையன் இல்லைண்ணா புறா வாங்கணும்ண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பின்னு இருக்கிறேன். எனக்கு என்ன ஒரு மென்டல்னா, என்கிட்ட இருக்கிற காசு இவர்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா திடீர்னு போயிடுவாருன்னு ஒரு பயம். ஏன்னா அப்போது சேஃப் இல்லை அவ்வளோவா. ஸோ ஆனால் ஒரு பயம்தான் அந்த இடத்துல எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக கொடுத்தது. நான் இன்னும் வரைக்கும் இந்த மோஜோ டாட்டூ ஸ்டுடியோ டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது. அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன், புறாலாம் வாங்க முடியாது, போயிட்டு 8 மணிக்காவா அப்படின்னோடனே, இல்லை நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன். அவரும் காலையில் 8 மணி எழுந்தோடனே அங்கே தக்காளி பண்டி வர்றது லோடு இறக்குற வேலை பண்ணுறவர்னு நினைக்கிறேன். தக்காளி வந்தோடனே லோடு இறக்கிட்டோன்னே, என்னடா தம்பி புறா வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைண்ணா வாங்கலைண்ணா. ஏன்டா என்னடா ஆயிடுச்சின்னு கேட்டார். இல்லைண்ணா 40 ரூபா எடுத்துன்னு வந்தேன், 35 ரூபா கையில் இருக்குது, ஆட்டோக்கு 5 ரூபா போயிடுச்சு, இப்போ போகிறதுக்கு திருப்பி நான் ஒரு 7 ரூபா கொடுக்கணும் ஆட்டோவுக்கு அப்படின்னோடனே, எவ்வளோடா வச்சிருக்கிற காசு அப்படின்னு. ஒரு 28 ரூபா இருக்கும், நான் 30 ரூபா கிட்டே இருக்கும் அப்படின்னு. இதை வச்சு புறாலாம் வாங்க முடியாதுடா தம்பி, இன்னொரு நாள் வா அப்படின்னோடனே, இல்லைண்ணா சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை எனக்கு புறா வளர்க்கணுண்ணா அப்படின்னோடனே, சரி என்னை நம்புவியான்னு கேட்டார். நான் என் மனசுக்குள்ளே யோசிக்கிறேன், இந்த ஆள் வேற ஒரு மாதிரி இருக்கிறாரா, எப்படி ஒரு நம்பி காசு கொடுக்குறது, சரி நம்பி தான் ஆகணும்னு ஒரு முடிவில் இறங்கிட்டேன். சரிண்ணா காசு கொடுவோம், கிட்டே இருக்கிற காசு எல்லாத்தையும் கொடுறா, ஆனால் பஸ்ஸு காசாவது கொடுத்துருங்கண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காசை கூட நீ எடுத்துன்னு போனா வீட்டுக்கு போகிறதாவது காசு வேணும் இல்லையா. சரின்னு சொல்லிட்டு எல்லா காசையும் கொடுறான்னு கேட்கும்போது நான் கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே அவர் என்கிட்ட சொல்கிறாரு, என் பக்கத்துலேயே நில்லு, வேறு எங்கேயும் போவாதன்னு சொல்லும் போது அவர் பக்கத்துலேயே நான் நிற்கிறேன். அவர் ஒரு கோழி குஞ்சு வாங்குறாரு, 30 ரூபாய்க்கு அந்த கோழி குஞ்சு வாங்குறாரு. வாங்கி அதை 45 ரூபாய்க்கு விற்கிறாரு. 35 ரூபாய் எனக்கு கொடுக்குறாரு, 10 ரூபாய் அவர் வச்சிருக்கிறாரு. திருப்பி அந்த 45 ரூபாய் என்ன கணக்குன்னா, அந்த 45 ரூபாய் வச்சு ஒரு நீர்கோழி வாங்குறாரு, அதை 50 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதை என்ன பண்ணுறாருன்னா எனக்கு திருப்பி 5 ரூபாய் கொடுத்துட்றாரு. 50 ரூபாய்க்கு வாங்கின கோழியை திருப்பி 50 ரூபாய் வச்சு என்ன பண்ணுறாருன்னா 2 முயல் வாங்குறாரு, அதை 90 ரூபாய்க்கு விற்றாரு. 90 ரூபாய்க்கு விற்றுட்டு 30 ரூபாய் ஒரு எடுத்துக்கினாரு, 50 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டாரு. இப்போ காசு ஏறவும் செய்து பிஸ்னஸ் செம்மையான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் யூஸ் பண்ணது. இந்த மாதிரி போக என்ன பண்ணுறாரு, ஒரு சீனி புறா வாங்குறாரு, 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, 160 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ அவர் என்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன புறாடா வேணும்னு கேட்கும்போது, எனக்கு கை தட்டினா என் வீட்டு மேலே பறக்கிற மாதிரி புறா இருந்தால் போதும்ண்ணா, வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னும் போது, சரி கவலைப்படாத, நான் உனக்கு நல்ல புறாவே வாங்கி தரேன் அப்படின்னோடனே எல்லா காசும் நான் அவரை நம்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இட் வாஸ் நைஸ் கேம். இது ஒரு சேலஞ்சிங்கான கேம் தான் கூட சொல்லிக்கலாமே. ஒருத்தர்கிட்ட 30 ரூபாய் தான் இருக்குது, அந்த இடத்துல அந்த ஆள் எனக்கு சொல்லி கொடுத்த வித்தை என்னன்னா,
30 ரூபா வச்சு எப்படி 3000 ரூபா மாற்றுறதுன்னு தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த 30 ரூபாவை அவர் எப்படி 300 ரூபா மாற்றினாருன்னா, வாங்குறாரு விற்கிறாரு, வாங்குறாரு விற்கிறாரு, வாங்குறாரு விற்கிறாரு. கடைசியாக ஒரு 4 செட்டு புறா வாங்கினார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக பேசுவார், பயங்கரமாக பேரம் பேசி வாங்குவார். அந்த வித்தெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் பயங்கரமாக பேசி வாங்கி கிட்டத்தட்ட 250 ரூபா அவர் கைக்கு இருந்தது. என் கையில் ஒரு 150 ரூபா இருந்தது. இப்போது 150 ரூபா வெறும் 30 ரூபா வச்சு எங்ககிட்ட எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் அவர்கிட்ட கற்றுக்கின வித்தையை நான் என்றைக்கு பயன்படுத்துகிறேன்னா, நான் சொந்தமாக இன்றைக்கி என்னோடய காலில் நிற்கும் போது இது என்றைக்கு எனக்கு தோணுதுன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகும் போது தான் எனக்கு தோணுது. இருக்கிறத வச்சு நீ உருவாக்க நான் கற்றுக்கணுமே தவிர, இல்லாத ஒன்றை கடன் வாங்கி நீ உருவாக்கணும்னு நினைக்கக்கூடாது. உங்ககிட்ட 10 ரூபா இருக்குதா, அதை வச்சு வாழ கற்றுக்கோ. இதுதான் அவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு வித்தை.